கண்ணியம் நிறைந்த முஅல்லமா மாணவிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்மளுடைய முஅல்லமா வகுப்பில் மசாயில் சம்மந்தப்பட்ட பாடம் தான் படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். மசாயில் பாடத்தில் 9வது பாடமாகிய தொழுகையின் வாசகங்கள் என்ற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பாடம் படிக்க போகிறோம். இதுக்கு பாடத்திலேயே தொழுகையின் முறை பற்றிய பாடத்தை படித்தோம். அதாவது தொழுகை எத்தனை ரக்காத்துன்னா அதை நம்ம எப்படி தொழுகணும், என்னென்ன தொழுகணும்னா நம்ம பாடம் படிச்சிட்டோம். இப்போ தொழுகையின் வசனத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். ஆரம்பமாக நம்ம தக்பீர் தஹ்ரீமா சொல்வோம்ல, அல்லாஹு அக்பர், அந்த வார்த்தையை சொல்லி தான் நம்ம தக்பீர் கட்டவே செய்யணும். அல்லாஹு அக்பர் அப்படின்னா அல்லாஹு தாலா மிக பெரியவன் என்ற அர்த்தத்தை குறிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சனா ஓதி, அவுத் பிஸ்மி ஓதி, ஃபாத்திஹா ஓதி, துணை சூறாலாம் ஓதுவோம். சனா என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நம்ம ருக்குவுக்கு போவோம் இல்லையா, அந்த ருக்குவில் நம்ம செய்ய தஸ்பீஹுங்கிறது சுபஹான ரப்பியல் அதீம், கண்ணியமிக்க என் இரட்சகன் மிக பரிசுத்தமானவன் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது தஸ்மியா. தஸ்மியா அப்படின்னா என்னென்னா, நம்ம ருக்கு செஞ்சுட்டு நிமிர்ந்து நிற்போம்ல, அப்போ சொல்கிறது தான் தஸ்மியா அப்படின்னு சொல்லப்படும். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹ் தன்னை புகழ்பவரின் புகழை கேட்டுக்கொண்டான் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். அடுத்ததாக தஹ்மீத். தஹ்மீத் அப்படின்னா நம்ம ருக்குலேருந்து எழுந்ததுக்கப்புறமா நிற்போம் இல்லையா, அப்போ சொல்கிற தஸ்பீஹ் பேர் தான் தஹ்மீதுன்னு சொல்லப்படும். ரப்பனா லக்கல் ஹம்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எங்கள் இரட்சகனே எல்லா புகழும் உனக்கே உரியது. அடுத்ததாக சஜிதாவின் தஸ்பீஹ். நம்ம சஜிதாவுக்கு போயிட்டு நம்ம அங்கே என்ன ஓதுவோம், சுபஹான ரப்பியல் அலா அப்படின்னு குறைஞ்சபட்சம் 3 முறை ஓதுவோம் இல்லையா, அந்த தஸ்பீஹ் தான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உயர்வு மிக்க என் இரட்சகன் மிக பரிசுத்தமானவன் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். இதெல்லாம் ஓதி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம சலாம் கொடுப்போம். அந்த சலாம் என்னது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அவ்வளோதான் நம்ம ஓதுவோம். அதுக்கு என்ன அர்த்தம், உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் உண்டாகட்டும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இது எல்லாம் தான் நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய தஸ்பீஹ். அடுத்ததாக நம்ம சனான்னு சொன்னோம்ல, அது என்ன அப்படின்னா, அல்லாஹு அக்பர் நம்ம தொழுகையை ஆரம்பித்ததுக்கப்புறமா சனா ஓதணும். அந்த சனா சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக, எழுத்து உச்சரிப்போடு நம்ம அந்த சனா ஓதணும். நம்ம எந்த அரபி வார்த்தையாக இருந்தாலுமே எழுத்து உச்சரிப்போடு தான் ஓதணும். ஏன்னா ஒரு எழுத்து மாறினா கூட அது தப்பான அர்த்தத்தை கொண்டு போய் கொடுத்துரும். அதனால் அரபியை பொறுத்த வரைக்கும் எழுத்து உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். இந்த சனாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சனா அப்படின்னாலே புகழ்கள் அப்படின்னு தான் அர்த்தம். முதலாக நம்ம அல்லாஹ்வை புகழ்கிறோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. யா அல்லாஹ், நீ மிக தூய்மையானவன், உனது புகழை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உனது திருப்பெயர் மகிமை வாய்ந்தது, உனது மாண்பு உயர்ந்தது, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்து தான் ஆரம்பிக்கணும். மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நம்ம ருக்குல ஓதுறது தெரியும், அதுக்கப்புறம் நம்ம சஜிதாவில் ஓதுறது தெரியும். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது கடைசி இருப்பில் உட்காந்து அத்தஹியாத் ஓதும் இல்லையா, அதுக்கு பேர் தஷஹுதுன்னு சொல்லுவாங்க. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்வய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சொல்லாலும் உடலாலும் பொருளாலும் செய்கின்ற வணக்கமும் காணிக்கையும் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரியது. நபியே, தங்களின் மீது சலாமும் அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்தும் உண்டாவதாக. நம்மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாவதாக. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று நம்ம அத்தஹியாத்தில் சாட்சி கூறணும்.
அத்தஹியாத் ஓதி முடித்த உடனே நம்ம சலவாட் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்ற சலவாத்தை ஓதணும். இதுக்கு என்ன பொருள்னா, யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நீ அருள் புரிவாயாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நீ அருள் புரிந்தது போல் நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நீ பரக்கத் செய்வாயாக. நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நீ பரக்கத் செய்தது போல் நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய் என்ற இந்த சலவாத்தை ஓதணும். அடுத்ததாக இஸ்திகுஃபார் துவா, 2 துவா. இஸ்திகுஃபார் அப்படின்னா பாவ மன்னிப்புக்காக கேட்குற துவா. இது நம்ம 2 துவா ஓதணும். அதில் முதலாவது, அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரவ் வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தும் மின் இன்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்வே, எனக்கு நானே அதிகமான தீங்குகளை செய்து கொண்டேன். உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவர் வேறு யாரும் இல்லை. எனவே என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக. நீயே மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றாய். இதுதான் முதல் துவா. இரண்டாவது இஸ்திகுஃபார் துவா என்னன்னா, அல்லாஹும் மக்ஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி வலி ஜமீயில் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி அல்லஹியாஇ மின்ஹும் வல் அம்வாத்தி இன்னக முஜீபு தஅவாத்தி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்கின்ற இந்த துஆவை தான் நம்ம ஓதணும். இதுதான் தொழுகைக்கு உள்ள நம்ம செய்யக்கூடிய வாசகங்களாக இருக்குது. அதுக்கப்புறமா தொழுகையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன துஆ ஓதணும்னா, தொழுகை நிறைவு பெற்றதும் அஸ்தகுஃபிருல்லா என்று 3 முறை ஓதணும். சுருக்கமாக அஸ்தகுஃபிருல்லான்னு ஓதலாம், இல்லைனா அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைக் அப்படின்னு நல்ல பெருசாகவும் ஓதலாம். அதுக்கப்புறமா அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். யா அல்லாஹ், நீயே நிம்மதி அளிப்பவன், உன்னிடமிருந்தே நிம்மதி கிடைக்கிறது. மேன்மையும் சங்கையும் மிக்கவனே, நீ மிக்க பரக்கத் மிக்கவனாக இருக்கிறாய் அப்படின்னு துஆ ஓதணும். அதுக்கப்புறம் என்ன துஆ ஓதணும்னா, அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. யா அல்லாஹ், நான் உன்னை திக்ரு செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை நன்கு வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்ற துஆவை ஓதிட்டு அதுக்கப்புறமா சுபஹானல்லாஹ் 33 தடவையும் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும் அல்லாஹு அக்பர் என்று 34 தடவையும் ஓதணும். இன்ஷா அல்லாஹ் இதன்படி நமது தொழுகையை தொழுது கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.